நாங்களும் நம்ம முதலாட்டு இந்த கேரல் சர்வீஸில் ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் ஆண்டனி அவர்கள் வீட்டுக்கும் பிரதர் மோகன் அவருடைய வீட்டுக்கும் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். தேவன் கிருபையாய் நடத்தியிருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய அன்பாக ஏற்றுக்கொண்ட பிரதர்ஸுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் ஒரு பாடலை பாடி இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி அவர்கள் அறிவிப்போம். பாடல் எண் 7, பெத்தலேயில் பிறந்தவரை. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலேயில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனா, இங்கு பங்கமுட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுட்ட பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் தொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கே தூங்கே பாலானி, தூங்கே தூங்கே பாலானி. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 14வது வசனம் வரை பிரதர் அட்லஸ் அவர்கள் வாசிப்பார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14 வரை. அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தின் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பெழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினான். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்குள் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனம் பரமசேனையின் திரள் அந்த தூதரனை நோக்கி தோன்றி
உன்னதத்திலிருந்து தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த விசேஷித்த நாளிலும் நம்ம ரெண்டு பிரதர்ஸ் உடைய வீட்டுல நம்ம கடந்து வந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை நம்ம அறிவிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. நம்ம வாசித்த வசனத்துல சொல்லுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு அறிவிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தியோடு இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அது ஒரு நல்ல செய்தி. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய வேலைகளிலும் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி தருவாராக. ஆமென். ஹalleluya. அந்த நற்செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேலும் பிரியமும் உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. தேவன் நல்ல ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையை இந்த வருகிற வருஷத்துல புதிய வருஷத்துல தேவன் உங்களுக்கு தந்து நடத்துவார். உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களிடத்துல பிரியமா இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபை செய்வார். ஆமென். ஹalleluya. உங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள், உங்களுக்கு வேலை தருகிறவர்கள், உற்றார் உறவினர் எல்லாரிடத்திலும் ஒரு பிரியம் கடந்து வர தேவன் உங்களுக்கு அதிகமாய் கிருபை செய்வார். எல்லாரோடும் சமாதானத்தை தேவன் கட்டளையிட்டு உங்களை வழிநடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம இந்த நேரத்திலும் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். பிரதர் அகஸ்டின் அவர்கள் ஜெபத்தில் நடத்துவார்கள். எல்லாரும் சபையாய் சேர்ந்து ரெண்டு சகோதரர்களையும் இந்த தேசத்துல இருக்கிற அவருடைய குடும்பத்தையும், ரெண்டு பேருக்கு 2 பிள்ளைகள் உண்டு, அந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க அந்த பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் பலவீனங்களை மாற்றும்படியாக பிரதர் ஜெபத்தில் நடத்தும்போது நாம் யாவரும் சேர்ந்து செபிப்போம். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆதிமந்தமானவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஒமேகாவானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான கிரியைகளை எண்ணி இந்த வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஒரு சிறு கூட்டமாய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சகோதரர் ஆண்டனி அவர்களினுடைய இல்லத்திற்கும் சகோதரர் மோகன் அவர்களினுடைய இல்லத்திற்கும் வருவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். உம்முடைய பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே சகோதரர்கள் 2 பேரும் உம்முடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற வேலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே அநேக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள், அநேகருக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் கையில் செய்கின்ற வேலைகளிலே என் தேவன் நன்மையான ஈவுகளை கட்டளையிட்டு வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. என் தேவாதி தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தகப்பனே. நல்ல உடல் சுகத்தை கொடுத்துருங்க, நல்ல உடல் பலத்தை கொடுத்துட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அரபாக்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்கள் மூலமாக இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளங்கள், வருமானங்கள் எல்லாம் தகுந்த காலத்திலே அவர்களுடைய கைகளை எட்டி சேர்வதற்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே நீர் அவர்கள் இன்னும் அதிகமாய் பெருக செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே கடற்கரை மணலத்தினையாக உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த இடத்துல நாங்கள் திருச்சபையாரை அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் நீர் அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திரல வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே முக்கியமாக ஆண்டனி பிரதருக்காக அவருடைய குடும்பத்தினருக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் தேவாதி தேவன் அவர்களுக்கு கொடுத்த கண்மணி குழந்தைகள் 2 உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே என் தேவாதி தேவன் குழந்தைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே சாலமோனுக்கு ஒத்த ஞானத்தினால் குழந்தைகளை வளர்த்தியவர்களை நீர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே குடும்பத்தினுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க தகப்பனே. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. நல்ல உடல் சுகத்தை பலத்தை எல்லாம் கொடுத்து நீர் பாதுகாத்தல வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது குடும்பத்தை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது உம்முடைய கரம் அவர்களை தேற்றட்டும் அப்பா. உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும் தகப்பனே. அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் சந்தித்தருளும் அப்பா. இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையானது அவர்களுடைய இல்லத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் நீர் அவர்களை நிரப்பியருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னுமாக மோகன் பிரதருக்காக நோக்கி பார்க்கிறோம். என் தேவன் அவர்களையும் ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. என் தேவாதேவன் அவர்களுக்கு கொடுத்த 2 குழந்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் ஆண்டவர் அந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவானவர் ஞானத்திலும் மலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாக எங்கள் குழந்தைகள் விருத்தி அடைவதை எங்கள் கண்களால் பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் என் ஆண்டவர் பேருவராய் தொட்டு ஆசீர்வதிங்க. அவர்களுடைய கஷ்ட காலங்கள் நீங்க அவங்கள பாரத்தை எல்லாம் தாங்குங்க தகப்பனே. பலவீனமான சமயத்திலே உம்முடைய கிருபை அவர்களுக்கு கொடுத்துருங்க ராஜா. இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இருக்கிறீங்க தகப்பனே. அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதித்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ உன்னை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறீங்க. அத்தகைய வார்த்தையின்படி நீர் அவர்களை உயர்த்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே.
ஆண்டவரே அவர்களுக்கு காலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் உடைய கருத்துல தருகிறோம். வியாதியை உணர்வுல இருந்து நீக்கி போடுவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. என் ஆண்டவர் சுகத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுங்க ராஜா. உற்சாகமாய் தொடர்ந்து வேலை செய்யணும் தகப்பனே. ஆண்டவரே அதற்கேற்ற நல்ல பலனை என் ஆண்டவரை தந்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே மீதியான வேலை உடைய திருக்கரத்தில் தருகிறோம். நீரே வழி நடத்தி செல்லும். மெய்ப்பெருங்கத்திரமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், கரங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. Brother Anthony, Brother Mohan, wish you a happy Christmas and a happy New Year.